Hello everyone, welcome to Chandru Max. So question to watch out for la அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு क्वेश्चन பார்க்கலாம். ரீசெண்டா கேட்ட ஒரு क्वेश्चन தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபிகர்ல வந்து ஆங்கிள் FED கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் ABC கொடுத்துட்டாங்க, இந்த ஆங்கிள் APC கேட்குறாங்க. ஓகேவா? டீட்டா ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, இதில் என்ன மெயின் பார்ட் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரலாக இருக்குது, பட் ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரலாக இல்லை. ரெண்டு குவாட்ரிலேட்டரல் இருக்குது, ஆனால் ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரலாக இல்லை. நமக்கு என்ன தெரியும்? சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்னால் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், அதை யூஸ் பண்ணலாம். என்னது அது? சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்னால் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு குவாட்ரிலேட்டரல் இன்ஸ்கிரைப் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். அதோடைய 4 கார்னரும் வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் டச் ஆகணும். சரியா? ஸோ இது வந்து ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா இது டீட்டானா இது வந்து 180 மைனஸ் டீட்டா. இதுதான் நமக்கு தெரிஞ்ச முக்கியமான ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ஒன்று. ஓகேவா? இப்போ ஆனால் இந்த மாதிரி ஷேப்பில் இங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது இதை நம்ம எப்படி உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு தான் நீங்கள் யோசிக்கணும். ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இதில் எப்படி கொண்டு வரலாம் அப்படி தான் யோசிக்கணும். சரியா? இல்லைனா இதுவும் வந்து நம்மளை நல்லாவே வந்து திணற அடிச்சிடும் எக்ஸாம் ஹாலில் தெரியலன்னா. ஓகே, இப்போ ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? இப்போ இந்த டியும் சியும் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டியும் சியும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏபிசிடி வந்து ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆயிருமா? டியும் சியும் கனெக்ட் பண்ணால் ஏபிசிடி வந்து ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆகும். அப்போனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே 95 இருக்குது, இங்கேயா இங்கே 95 இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம் இல்லையா? 95னா இப்போ ரிமைனிங் இருக்கிறது 85. பிகாஸ் ஏபிசிடியை மட்டும் பாருங்கள், அது வந்து ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இல்லையா? ஏபிசிடியை மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். அதே சமயம் இப்போது டிசிஇஎஃப் இல்லை சிடிஇஎஃப் பாருங்கள், அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். 2 சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த 115 இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்கிற ஆங்கிள் இங்கே என்னவாக இருந்திருக்கும்? 115ல் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 65. ஸோ 150. இப்போது நமக்கு ஆங்கிள் ஏபிசி தானே தேவை. இது ரெண்டு வந்து என்னது? இந்த 85 ப்ளஸ் இந்த 65 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு அந்த டீட்டாவாக இருக்கணுமா? பிகாஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் பிடிசியை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் வந்து இந்த ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கணும்? இந்த சம்மேஷன் இந்த 85 65 கூட்டினா அது என்ன வருதோ அதுதான் ஆங்கிள் ஏபிசியாக இருக்கணும். இல்லைனா இது வந்து என்னென்னு கண்டுபிடிச்சி அதை 180லேருந்து மைனஸ் பண்ணணும். அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஆக்சுவலி என்னது 180 மைனஸ் டீட்டா. இப்போ இந்த மைனஸ் டீட்டாங்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 85 ப்ளஸ் 65. ஓகேவா? ஸோ நமக்கு தேவையான ஆங்கிள் வந்து டீட்டா இஸ் ஈக்குவல் டு 85 ப்ளஸ் 65 விச் இஸ் ஈக்குவல் டு 150. ஓகே, இதில் ரொம்ப இந்த ஒரு லைனை நம்ம போடணும். சிடிங்கிற லைனை நம்ம போட்டால் தான் நமக்கு வந்து இது வந்து ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஷேப்பே நமக்கு கிடைக்குது. சரியா? ஏபிசிடிங்கிறது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ஸோ இந்த 95 அப்புறம் ஆப்போசிட் ஆங்கிள் வந்து 85, இதை வச்சு ஒன்று எடுத்துடலாம். அடுத்து இந்த குவாட்ரிலேட்டரல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 115 ஒரு 65. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இந்த ஏபிசி வரப்போகுது டீட்டா. சரியா? ஸோ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ப்ராப்பர்ட்டியை பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு குவாட்ரிலேட்டரல் வந்தாலே அங்கே சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் எங்கேயோ ஒரு விதத்தில் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சாலே போதும். சரியா? அதை எப்படியாச்சும் நீங்கள் கொண்டு வரலாம். ஒருவேளை எனக்கு சிடியை கனெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஏஎஃப்பை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏஎஃப் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு அப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் தான். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வந்து என்ன வரும்? 85 வரும். பிகாஸ் இந்த 95 ஒரு 85 இதையும் எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 115 ஒரு 65. சரியா? 180ல் 115 போச்சுன்னா 65. அப்போவும் எனக்கு வந்து அதே ஆங்கிள் தான் வரப்போகுது. சரியா? ஒருவேளை எனக்கு சிடியை கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னா நீங்கள் ஏஎஃப்பை கனெக்ட் பண்ணால் கூட அதே ஆன்சர் வரும். ஓகே, அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பாருங்கள். சப்போஸ் இப்போ இந்த ஏசியை நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏசிங்கிறது ஒரு கார்டு. இந்த கார்டிலேருந்து போகிற ஆங்கிள் பாருங்கள் 85, இங்கே 85 வருதா? அதேமாதிரி இங்கேருந்து போகிற அதே ஆங்கிள் 85 இருக்கா? ஸோ அந்த கார்டிலேருந்து போகிற அந்த ப்ராப்பர்ட்டியும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, அதுவும் ஒரு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டயர் 2ல். ஓகே, சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி. ஓகே, தேங்க்யூ.